பிரச்சனைக்கு நடுவுல என் வாழ்க்கை காத்துல ஒடியவும் முடியாம நேரா நிற்கவும் முடியாம என் வாழ்க்கை இருக்கு. இதுக்கப்புறமாவது நிதானமா இருக்கணும். என்னங்க என்னங்க என்ன அவரை காணோம்? சரண்யா, நான் அடியில இருந்தேன், கட்டலுக்கு அடியில இருந்தேன். என்னமோ முருங்கிட்ட வேண்டிக்கிட்ட மூங்கில் மரமாணி அதான் வளர்த்தி ரொம்ப கம்மியா இருக்க. ஓ நேரா நிக்கவும் முடியாம தத்தளிக்கிறியா? நான் வேணா உன்னை நேரா நிக்க வைக்கட்டுமா? சரண்யா, நான் தொட்டோன்னு உனக்கு எந்த மாதிரி ஃபீலிங் வருது? எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரல. எப்படி வரும்? எப்படி வரும்? ஒரு கைக்கு பட்டா ஃபீலிங் வரும், பல கை பட்டதாச்சே. பீஸ் போன பல்புல கரண்ட் போகுமா? நீ பல பேத்துக்கிட்ட பீஸ் பீஸா போனவ, உன்கிட்ட நான் ஃபீலிங்ஸ் எதிர்பார்த்தது தப்பு தாண்டி. இங்க பாருங்க, என்னோட கடந்த காலத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டதா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அதனாலதான் நான் கழுத்தை நீட்டினேன். எனக்கு கழுத்தை நீட்டின கடந்த காலத்துல எவன் வெங்கட்ட என்ன நீட்டினியோ அந்த சாமிக்கு கூட தெரியாது. ஏன்னா சாமி படத்தை திருப்பி வச்சதுன்னா நீ அவன் கூடயாவது சாமி கும்பிட்டு இருப்ப. என்ன குத்தி காட்டுறீங்களா இல்ல கொடுமைப்படுத்துறீங்களா? இதுக்கெல்லாம் அசுரவ நான் இல்ல. ஐயோ, இதுக்கெல்லாம் அசர்ற கட்டையா நீ? எதுக்கு அசராத கட்ட சரணியா நீ? கண்டவங்கிட்ட போனாலும் எப்படி உன் உடம்ப இப்படி மெயின்டைன் பண்ற? இங்க பாருங்க, நான் மனசுல நினைச்சவரோ ஒரே ஒருத்தன் தான். மாத்துக்கட்டுல போனவனு கேள்விப்பட்ட அது பொய்யா? நான் மாத்துக்கட்டுல போக வேண்டிய அவசியம் இல்ல. மானத்தோட வாழணும்னு நினைக்கிறவ. எப்படி என்ன மாதிரி இழிச்சவா என் கிடைச்சாவா? அடியே சரண்யா, உன்னை எதுக்கு நான் கல்யாணம் பண்ணேன்னு தெரியுமா? இனி என் கூட தானே வாழ போற? இல்ல, சாக போற. டேய் தம்பிகளா, வாங்கடா. இவன் தான் என் மூத்த தம்பி லைலா ரவி. அவன் என் இரண்டாவது தம்பி லைலா ரகு. சின்ன வயசுல இருந்து எந்த பொருளையும் நாங்க தனித்தனியா வாங்கவே மாட்டோம். ஒரே பொருளை ஒன்னாதான் யூஸ் பண்ணிக்குவோம். இப்ப தெரிஞ்சிருக்குமே இந்த முதலிரவு எப்படி நடக்கும்னு. என்ன முதலிரவுல 3
வித்து போட்டதும் அவ்வளவுதான். பொருளா இருந்தா உன்னைய கேட்காமையே பங்கு போட்டுக்குவோம். நீ உயிரா இருக்க, நீ கேட்காம உன்னை நாங்க தொடவே மாட்டோம். என்ன தம்பிங்களா? அண்ணே அண்ணே, இந்த லைலா ஃபேமிலிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல. சரண்யா கண்ணு போய் கட்டல படுசாமி. தம்பிகளா, சரண்யா பழம் உனக்கு வேண்டாமா? இந்த லைலா ஃபேமிலியில யாரு முதல்ல உன் சேலையை கட்டுறதுன்னு நீயே முடிவு பண்ணி சொல்லு. விடிஞ்சாலும் பரவாயில்ல, நாங்க 3 பேரும் சேர்ந்துதான் விளக்கே ஏத்துவோம். ஓகே பிரதர்? திவ்யா, இன்னும் கொஞ்சம் தூரம் தான்மா அந்த காடு, அதுக்கப்புறம் பைபாஸ் ரோடு வந்துடும். ஏதாவது ஒரு வண்டி பிடிச்சி போயிடலாமா, கொஞ்சம் பொறுத்துக்கம்மா.